Hello everyone, I'm Madan Gauri and hello my dear MG squad. இன்னைக்கு டே 4 நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெளிவாக ஆரம்பிச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் அலி காமனே அவங்க, அதாவது ஈரானோட சுப்ரீம் லீடரை வந்து எப்படி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு நாட்டோட சுப்ரீம் லீடரை வந்து அவங்க இப்படி தாக்கி அவங்க கொள்றதுங்கிறது நார்மலான விஷயம் கிடையாது. பட் அதுக்கு அவங்க நாட்டுக்குள்ள ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவே இவங்க எப்படி ஹேக் பண்ணியிருக்காங்கிறதுல இருந்து அவங்க ஊர்ல லோக்கலா இருக்கக்கூடிய நெட்வொர்க் செல்போன் டவர் வரைக்கும் ஹேக் பண்ணி ஸ்பாரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் குண்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய டீடைல்ஸ் வந்து இப்போ எமர்ஜ் ஆயிருக்குது. ஸோ எப்படி இஸ்ரேலும் யூஎஸும் இதை கோஆர்டினேட்டடா இவ்வளோ பெரிய தாக்குதலை பண்ணாங்கன்னு பார்த்துட்டு அது கூடவே வார ஒரு போரோட மிகப்பெரிய கோரமான ஒரு முகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிர் பலிகள் தான். இன்னைக்கு டே 4 கரெக்டா. இன்னைக்கு ஈரான்ல இருந்து சில காட்சிகள் வந்துட்டு இருக்குது. அது ரொம்ப மனசை உலுக்குது. 100 குழந்தைங்களை வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு இருக்காங்க. குழந்தைங்க என்ன பண்ணாங்க? ஒரு போரோட காஸ்ட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. போரோட விலை வந்து 100 குழந்தைங்களை 122 குழந்தைங்க நினைக்கிறேன் மொத்தமா ஈரான்ல வந்து புதைக்கப்பட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இஸ்ரேல்லையுமே பல பேர் வந்து பயங்கரமா காயப்பட்டிருக்காங்க. 100+ பீப்புள் வந்து காயப்பட்டிருக்காங்க. நேத்திக்கு ஒரு நாள் வந்து ஒரு ரொம்ப புனிதமான இடமா கன்சிடர் பண்ணப்படக்கூடிய ஜெருசலேத்துக்கிட்ட வந்து அயன் டோம், இஸ்ரேல் ஃபுல்லாவே வந்து அயன் டோம் இருக்குது, உள்ளுக்குள்ள எதுவுமே பெனிட்ரேட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. பட் அதை மீறி ஈரான் நடத்தின தாக்குதல்ல ஜெருசலேத்துக்கிட்ட பயங்கரமான குண்டுகள் விழுந்திருக்குது. நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குது. நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. இது எல்லாமே இஸ்ரேலுக்குள்ள நடந்திருக்குது. இது எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு கண்ட்ரி ஸ்பெயின் இருந்துகிட்டு ஒரு வித்தியாசமான டெசிஷன் எடுத்திருக்காங்க. யூரோப்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் ஜெர்மனி, பிரான்ஸ், யூகே எல்லாம் இருந்துகிட்டு நான் வரேன் யூஎஸ்க்கு சப்போர்ட்டுக்கு, நான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டுக்கு வரேன்னு பேசிட்டு இருக்கப்போ ஸ்பெயின் இருந்துகிட்டு எங்களை வந்து உங்களோட போருக்கு யூஸ் பண்ணாதீங்க, நாங்க எங்களோட பேஸ், ஸ்பெயினோட பேஸுமே வந்து இந்த இடத்துல இருக்குது, அதை யூஎஸும் இஸ்ரேலும் கேட்டப்போ நாங்க இந்த போருக்கு வரமாட்டோம், எங்களால ஒரு போர்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, எங்களோட தளத்தை நீங்க யூஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்குது. அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட டீடைல்டா இப்போ சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயம் மட்டும் இல்லாம இந்த கேஸை நம்ம எஸ்பெஷலி இந்த மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய போரை வந்து நம்ம டெய்லி பேசிஸ்ல ஃபாலோ பண்ணிருக்கோம். அதை நீங்க டெய்லி அப்டேட்டடா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இல்லைனா யூடியூப் அல்கோரிதம்ல வந்து மிஸ் ஆயிடும். இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கான்டென்ட் சேரும். பட் எனிவே இப்போ முதல்ல வந்து நம்ம ஈரான் நடத்தின தாக்குதல் என்ன அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சிருவோம். ஈரான் வந்து இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய எஸ்கலேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதியோட கேபிட்டல்ல வந்து இருக்கக்கூடிய யுஎஸ் எம்பசி மேலே வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரு யுஎஸ் எம்பசி அப்படிங்கிறது வந்து அது கிட்டத்தட்ட இன்னொரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யுஎஸ் தான். இப்போ நம்ம சென்னை ஜெமினி ஃப்ளைஓவருக்கு கீழே வந்து யுஎஸ் எம்பசி இருக்குது. நம்ம சீஃப் மினிஸ்டர் வீட்டுக்கும் நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கும் என்ன செக்யூரிட்டி கொடுப்பாங்களோ கிட்டத்தட்ட அதே செக்யூரிட்டியை வந்து அந்த எம்பசிக்கு கொடுத்து வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து அது வந்து அமெரிக்காவோட இடம் மாதிரி, இந்தியாவோட எம்பசி இன்னொரு நாட்டில் இருக்கிறது அது இந்தியாவோட இடம் மாதிரி இருக்கிறதுலே ஹை அண்ட் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய அந்த இடத்த வந்து சவுதிக்குள்ள வந்து யுஎஸோட கான்சுலேட் இருக்குது. அந்த எம்பசியை வந்து ஈரான் வந்து அடிச்சிருக்குது. ட்ரோன்ஸை வச்சு இது பண்ணியிருக்காங்க. அடுத்து இஸ்ரேலோட அயன் டோம் அப்படின்னு வந்து இஸ்ரேல் வந்து எப்பவுமே சொல்றது எங்களை எவ்வளோ குண்டுகள் போட்டாலும் எங்களை எதுவுமே பண்ண முடியாது, எங்களோட அயன் டோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அதுக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்குல்ல, எவ்வளோதான் அது புஷ் பண்ண முடியும்னு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அதிகமான நம்பர் ஆஃப் ட்ரோன்ஸை வந்து உள்ளுக்குள்ள அனுப்பிச்சு, ஏவுகணைகளை உள்ள அனுப்பிச்சு அயன் டோம் வந்து உடைக்கப்பட்டிருக்குது. அயன் டோம்குள்ள வந்து இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் வந்து ஜெருசலேத்துக்கிட்ட பயங்கரமான தாக்குதல் ஏற்பட்டிருக்குது. ஜெருசலேமை சுற்றி இருக்கக்கூடிய ரோட்ஸா இருக்கட்டும், நிறைய வீடுகளா இருக்கட்டும் தாக்குதல் ஏற்படுத்தி இருக்குது. நிறைய பேர் காயப்பட்டிருக்காங்க. இன்னும் சில பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. நம்பர்ஸ் எக்ஸாக்ட்டா இஸ்ரேலை விட்டு வெளியே வரலனாலும் இட் இஸ் எஸ்டிமேட்டட் ஒரு 20+ பீப்புள் இறந்திருக்காங்கனும், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் காயப்பட்டிருப்பாங்கனும். பட் இது எல்லாமே வந்து லீக்ஸ் மாதிரி தான் இருக்கே தவிர அஃபீஷியல் இன்ஃபர்மேஷனா வெளியே வரல. பட் ஜெருசலேத்துக்கிட்ட இந்த மாதிரி குண்டுகள் விழுந்திருக்குங்கிறத இஸ்ரேல் சைடுல இருந்துமே கன்ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஈரானோட தாக்குதல் வந்து இப்படி சுத்தி இருக்குது. அட் த சேம் டைம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சவுதியில் அடிச்ச மாதிரியே வந்து இன்னொரு ஒரு ஆயில் ரீஃபைனரியை வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்டா மெசேஜிங் ஈரான் சைடுல இருந்து எப்படி இருக்குன்னா, எங்களோட எதிரிங்க வந்து அமெரிக்கா மட்டும் கிடையாது, அமெரிக்கா இஸ்ரேல் மட்டும் கிடையாது, அமெரிக்கா இஸ்ரேல் இவ்வளோ பெரிய தாக்குதலை ஈரான் மேல பண்றதுக்கு நீங்க எல்லாம் பேஸ் கொடுக்குறீங்கல்ல. ஏன்னா ஈரானை சுத்தி இவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து அமெரிக்கா பண்றது ஈஸி கிடையாது. வெறும் கடல்ல இருந்து மட்டும் இதை பண்ண முடியாது. ஏன்னா அமெரிக்கா வந்து உலகத்தோட மறுபக்கத்தில் இருக்காங்க. அவங்க அங்கேருந்து கிளம்பி வரதுக்கே 12 hours கிட்ட ஆகும். ஈவன் வித் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃபிளைட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6-7 hours ஆகும். அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து கண்டினியூஸா யூஎஸ் வந்து இதுக்குள்ள பண்ணிட்டே இருக்காங்களா. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுத்தி இருக்கிற பேசஸ் வந்து ஒரு முக்கியமான இன்டெலிஜென்ஸ் பாயிண்டா
இருக்குது, ரீஃபியூலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, நிறைய பேர் இங்கே வந்து அமெரிக்கன்ஸ் படைகளை வந்து இறக்கி வச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானோட சிக்னலிங் வந்து இனிமே எங்களோட கோல் வந்து இஸ்ரேலும் இவங்களும் மட்டும் கிடையாது, இஸ்ரேலும் அமெரிக்காவும் மட்டும் கிடையாது, இந்த பேசஸாக சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுமே, அப்புறம் அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணக்கூடிய இந்த நாடுகள் எல்லாமே வந்து மேஜராக ஃபண்ட் எங்கேருந்து எடுக்கிறாங்க, ஏர்போர்ட்ஸ்லேருந்து, ஏர்போர்ட்டில் தாக்குதல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றி இருக்கிற அரப் கண்ட்ரீஸ்க்கு வந்து பெட்ரோல் ரீஃபைனரி மேலே தாக்குதல், அங்கேருந்து அவங்களுக்கு மேஜர் சோர்ஸ் இருக்குது. இது இன்னும் எஸ்கலேட் ஆச்சுனால் டீசாலினேஷன் பிளான்ஸ் இருக்குது, தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணக்கூடியது. இங்கே இருக்கிறதுலே மிகப்பெரிய விஷயம் வந்து மிடில் ஈஸ்டில் தண்ணி தான். தண்ணியிலே ஈரான் வந்து தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குது, அவங்களோட இந்த சாலினேஷன் பிளான்ட்லாம் சொல்கிறாங்க. பட் லெட்ஸ் ஹோப் அந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகாதுன்னு. பட் போகிறத பார்த்தா அப்படி போகவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இஸ்ரேலோட தாக்குதல் நான் இப்போ சொல்கிறேன், நான் ஈரானோட தாக்குதல் தான் சொன்னேன், இப்போ இஸ்ரேலோட தாக்குதல் சொல்கிறேன். இஸ்ரேல் வந்து லெபனான்குள்ளேயுமே என்டர் ஆகிட்டாங்க. இஸ்ரேல் வந்து லிட்டரலாக அவங்களோட படையை வந்து லெபனான்குள்ளே, நார்த் ஆஃப் இஸ்ரேல் வந்து அவங்க உள்ளுக்குள்ளே போக சொல்லிட்டாங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தான் பிரச்சனை. ஆனால் இப்போ ஏன் லெபனான்குள்ளே லெபனான் இன்னொரு ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்குள்ளே ஏன் இஸ்ரேல் படை வந்து கிரவுண்ட்லேயே உள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு சப்போர்ட்டா ஹெஸ்போலா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து லெபனான்ல இருந்து தாக்குதலை வந்து இஸ்ரேல் மேலே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கிரவுண்ட் லெவல்லையே போய் தாக்குறதுக்கு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ பெர்மிஷன் கொடுத்து அவங்க கிரவுண்ட் லெவலில் உள்ளுக்குள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் நேற்றுக்கு ஒரு நாள், நான் நேற்றுக்கு 555 சொன்னேன், இன்னைக்கு 777 வந்து ஈரானோட இறந்தவங்களோட நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 200 பீப்புளை வந்து நேற்றுக்கு ஒரு நாள் லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல இஸ்ரேல் வந்து ஈரானுக்குள்ள தாக்கி இறந்திருக்காங்க. ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி வந்து தாக்கப்பட்டிருக்குது. அண்ட் அவங்களோட மொத்த நேஷனல் டெலிவிஷன் இருக்குல்ல, இப்போ நம்ம ஊரில் டிடி நியூஸ் இருக்குது, தூர்தர்ஷன் இருக்குது, பொதிகை இருக்கும், இந்த மாதிரி வந்து ஸ்டேட் ரன் பண்ணக்கூடிய நியூஸ் இருக்கும்ல, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ், அந்த மீடியா, அவங்க தான் வந்து நாடு ஃபுல்லாக என்ன பேசணுங்கிறத கன்வே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு வீடியோ போட்டாங்களா இந்த கோவிட் வருதுங்கிறப்போ, டிமானிட்டைசேஷன் அப்போ, அதெல்லாம் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு இடம், ஒரு ப்ராட்காஸ்டிங் ஸ்பேஸ், ஒரு மேஜர் ஏரியா, அது ஒரு இடத்துக்கு அனுப்பப்பட்டு அங்கேருந்து வேர்ல்டு ஃபுல்லாக இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணப்படும், நெட்டில் டிவி சேனல்ஸ் கொடுக்கப்படும். அந்த மெயின் பில்டிங் இருக்குல்ல, ப்ராட்காஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இஸ்ரேல் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இதனால ஈரானுக்குள்ள நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இனிமே எவ்வளோ வெளியே தெரிய வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அது கம்ப்ளீட் அந்த பில்டிங்கை காலி பண்ணியிருக்காங்க. 9 ஷிப், அது யூஎஸோட கணக்கு, எனவே அடுத்து சொல்றேன். அண்ட் அதை விட இருக்கிறதுலே ஒரு கோரமான விஷயம், இதுவரைக்கும் நடந்த விஷுவல்ஸ்ல வந்து 122 குழந்தைங்க, ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க, இந்த போருக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் 122 குழந்தைங்க, 122 குழந்தைங்களை ஒன்னா ஒரே நேரத்தில் டெஹரான்ல வந்து புதைச்சிருக்காங்க, ஈரானுக்குள்ள புதைச்சிருக்காங்க. அந்த காட்சிகள் ரொம்ப மனசை உடைக்குது. இதுவரைக்கும் இஸ்ரேல் வந்து ஒரே நேரத்தில் 200 ஜெட்ஸை வந்து யூஸ் பண்ணி தாக்குதலை வந்து கண்டினியூஸா ஈரான் மேல நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ இஸ்ரேலோட தாக்குதல் ஈரான் மேல இவ்வளவு கோரமா இருக்குது. யூஎஸோட தாக்குதல் வந்து, ஏன்னா ரெண்டு கண்ட்ரி ஒரே நேரத்தில் ஈரான் அடிச்சிட்டு இருக்காங்க. இது இஸ்ரேல், ஈரான், அவங்க யூஎஸ் வந்து அவங்களோட பண்ணுக்கு ஈரான் மேல என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வி கண்ட்ரோல் தி ஸ்கைஸ் நவ் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. which means ஈரானோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும்ல, வானத்துல ஒரு ஃளைட் வந்தா பதில் கடிக்கிறது, டார்கெட் பண்றது, அது எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. மீன்ஸ் அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போ ஈரானோட வானத்தை வந்து கண்ட்ரோல் பண்றது அமெரிக்கா தான். ஏன்னா நம்மளோட ஜெட்ஸ் வந்து எப்போ வேணுமோ உள்ளுக்குள்ள போய் எங்க தாக்கணுமோ தாக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம வெளியே வந்துரும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டம், கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டமும் தகர்க்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி யூஎஸ் சொல்றாங்க. 9 கப்பல்கள் அண்ட் thousands of 9 கப்பல்கள் ஈரானோட காலி பண்ணியிருக்கும். அண்ட் thousands of மிசைல்ஸ் வந்து தாக்குதல் பண்ணி அங்க டார்கெட்டையும் அடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கு நடுவில் குவைத்தில் வந்து ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. குவைத்தோட டிஃபென்ஸ் சிஸ்டம், குவைத்தில் இருந்த அமெரிக்கர்கள் வந்து உள்ளுக்குள்ள போய் ஈரான்ல அடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு இருக்காங்க. அதனால தான் ஈரான் வந்து கடுப்பாகி சுற்றி இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ் மேலேயுமே தாக்குதல் நடத்துறாங்க. இதில் இந்த குவைத்துக்குள்ள திருப்பி வர்றப்போ அமெரிக்கன் ஜெட்டை குவைத்தில் இருக்கிறவங்களே அடிச்சிட்டாங்க, 3 ஜெட். ஓகேவா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான்ல இருந்து நிறைய ட்ரோன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு நடுவில் இந்த ஃப்ளைட்டும் வர்றப்போ கன்ஃபியூஷனில் அதை அடிச்சிட்டாங்க. அது ஃப்ரெண்ட்லி ஃபயர் இன்சிடென்ட் தான், யாருக்கும் உயிர் சேதம் இல்லை. பட் 3 ஜெட் டவுன்ங்கிறது வந்து குவைத்தில் நடந்திருக்குது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டாண்டை வந்து ஸ்பெயின் யூரோப்லேருந்து எடுத்திருக்காங்க. அவங்களோட பேஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, யூகே அவங்களோட பேஸை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி யூஎஸ்க்கு கொடுத்துட்டாங்க. எங்களோட இடத்துல இருந்து நீங்கள் அடிங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஸ்பெயின் வந்து எங்களோட இடத்த யூஸ் பண்ணக்கூடாது இந்த போருக்கு அப்படின்னு சொல்லி டினை பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் இன்னைக்கு நடந்ததாக இருந்தாலும் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம், அலி காமினே அவங்கள வந்து எப்படி யூஎஸும் சரி இஸ்ரேலும் சரி பல மாசமாக ட்ராக் பண்ணி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் எந்தெந்த செக்யூரிட்டி எந்தெந்த லீடரோட மேப் ஆயிருக்காங்கிற மொத்த டேட்டாவையும் முதல்ல இஸ்ரேல் வந்து ஹேக் பண்ணி, இஸ்ரேல் வந்து ஈரானோட டேட்டாவை எல்லாத்தையும் ஹேக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது பிரைம் மினிஸ்டர்னா அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பர்சனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் யாரு, இந்த 30 பேர், இவங்க எப்போ கிளம்பி போகிறாங்க, எப்படி போகிறாங்க, இவங்க எங்கே போகிறாங்கன்னு ட்ராக் பண்ணாலே பிரைம் மினிஸ்டர் எங்கே போகிறாங்க நம்ம ட்ராக் பண்ண முடியும். பிரைம் மினிஸ்டர் தனியாக ட்ராக் பண்ண தேவையில்ல,
இல்ல. இந்த முக்கியமான இருக்கிறதுல இம்பார்ட்டன்டான பாடி கார்ட்ஸ் வந்து எங்க போறாங்க, எப்போ வராங்க, அவங்க வீட்டுக்கு எப்போ போறாங்க, எத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறாங்க, எத்தனை மணிக்கு லஞ்ச் சாப்பிடுறாங்க, எப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் தனியா விட்டுட்டு வராங்க, இந்த மாதிரி டேட்டாவை வந்து ஈரானோட டெஹரான் அவங்க கேபிட்டல்ல இருக்கக்கூடிய சிசிடிவியை வந்து ஃபுல்லா இஸ்ரேல் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. ஹேக் பண்ணி ஈரான் கவர்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஈரானோட சிசிடிவி கேமராஸை யூஸ் பண்ணியே இஸ்ரேல் வந்து இந்த மொத்தமா யார் எப்போ வராங்க எப்போ போறாங்கங்கிறத ட்ராக் பண்ணிட்டு அன்னைக்கு தாக்குதல் நடந்த அன்னைக்கு காலையில கரெக்டா ஒரு 45 அஃபீஷியல்ஸ், ஓகேவா, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஈரானோட ஹெட்ஸ் அவங்க தான் 45 பேர், ஈரானோட டாப் மினிஸ்டர்ஸ், டாப் லீடர்ஸ், அப்புறம் வந்து ராணுவத்தோட கண்ட்ரோல், சுப்ரீம் லீடர் எல்லாருமே ஒரு மீட்டிங் காலையில் வந்து 9:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கிற டேட்டாவையுமே வந்து யூஎஸ் வந்து இஸ்ரேலுக்கு ப்ரொவைட், அவங்களும் ஒரு ஹேக்கிங் வச்சு எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த டேட்டாவை எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா வச்சு ட்ராக் பண்ணுறாங்க. ஓகே, எல்லாரும் வந்துட்டாங்களா, ஏன்னா சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஹை எண்ட் பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்க, ஏன்னா சேஃப்டிக்காக வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த சிசிடிவி கேமரால எங்க டேட்டாவை கொடுத்துட்டு இருக்குது, இஸ்ரேலுக்குள்ள. ஸோ இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறவங்க வந்து எப்போ எங்க எல்லாரும் ஒன்று கூடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு டயத்தை பார்த்துட்டு அப்போ கரெக்டாக ஃபோன் எல்லாத்தையுமே வந்து நெட்வொர்க் வந்து பிஸின்னு காமிக்க ஆரம்பிக்கிறாங்களா அமெரிக்கன் ஹேக்கர்ஸ். அது ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் வந்து இவ்வளோ நோட்டம் போடுறாங்கன்னு தெரியறப்போ ஈரானுக்கும் இன்ஃபர்மேஷன் போக வாய்ப்பு இருக்குல்ல. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற யாருக்குமே செல்ஃபோன் ஒர்க் ஆகாத அளவுக்கு நெட்வொர்க் எல்லாத்தையுமே பிஸியாக்கி விட்டுறாங்க அமெரிக்கன். ஸோ இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து பண்ண ஆப்ரேஷன் இதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஸ்பாரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் குண்டு, இது வந்து thousands of kilometers தள்ளி இருந்தாலும் ஒரு அங்கே இருக்கிற ஒரு சின்ன டைனிங் டேபிள் வரைக்கும் இங்கேருந்து டார்கெட் பண்ணி போய் அடிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு குண்டை வந்து இஸ்ரேல் உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த ஸ்பாரோங்கிற குண்டை வச்சு கரெக்டாக அந்த மொத்த காம்பவுண்டையுமே வந்து காலி பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஒரு ரூம் கிடையாது, மொத்த காம்பவுண்டையும் 42 பேர் அங்கே ஈரானோட மொத்த தலைமையுமே வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்னா சேர்ந்து அந்த கோஆர்டினேட்டட் இதில் வந்து தாக்கியிருக்காங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ட்ரம்ப் பண்ண ட்வீட்ல வந்து அவர் சொல்லியிருக்காரு, எங்களோட டெக்னாலஜியும் எங்களோட சொபிஸ்டிகேட்டட் ஆயுதங்களையும் வந்து ஈரானால என்னைக்குமே மேட்ச் பண்ண முடியாது, அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு. ஏன்னா இவ்வளோ இன்வால்வ் ஆகியிருக்குது சிசிடிவி கேமரா வச்சு ஹேக் பண்ணதுல இருந்தா எல்லாமே அவங்க ஊர் நெட்வொர்க்கு, அவங்க ஊர் சிஸ்டம், அங்க இருக்கக்கூடிய செல்போன் டவர் எல்லாத்தையுமே இங்கேருந்து ஹேக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. இப்போ புரியுதா ஏன் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப், அப்புறம் ஃபேஸ்புக், அப்புறம் நிறைய இந்த அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ண ரொம்ப பயப்படுறது காரணம் எதை எப்போ ஹேக் பண்ணுவாங்க, எந்த டேட்டா எங்கே போகுதுன்னு தெரியறதுல ரொம்ப பிரச்சனை இருக்குன்னா. அதனால தான் டிக்டாக்னு ஒரு பிளாட்ஃபார்ம் அதிகமாக வந்து அவங்க கிட்ட சைனா கையில் டேட்டா போகுங்கிறப்போ தான் அமெரிக்காவே பயப்படுது. ஸோ இந்த டேட்டா வந்து இன்னைக்கு எவ்வளோ முக்கியமாக இருக்குங்கிறதையும் நம்மளால இந்த ஒரு தாக்குதலில் புரிஞ்சுக்க முடியுது. பட் ஓவரால் இதுதான் வந்து டே 4 நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன். ரெண்டு சைடுமே விடுற மாதிரி இல்லை, தாக்குதல் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஈரான் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கர்களையும் அங்கே இருக்கக்கூடிய இவங்களையும் இஸ்ரேலியையும் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாலும் இப்போ ஈரானோட சிக்னலிங் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு பேஸ் கொடுக்குறவங்க மேலேயும் தாக்குதல் நடக்க, பொதுமக்கள் மேலே கிடையாது, பட் அந்த சப்ளை சிஸ்டம் அவங்களை ப்ரெஷர் பண்ணுறது. பேசிக்காக இதில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ஈரான் இஸ் ட்ரைங் டு ப்ரெஷரைஸ் அந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற கண்ட்ரிஸ் இருக்குல்ல, கல்ஃப் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் யூஎஸ் கிட்ட பேசி இல்லை இந்த போரை நிறுத்துங்க, இவங்க பதிலுக்கு எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கை வைக்கிறாங்கிறத பேசுறதுக்கு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கிறாங்கிறது தான் நானும் இந்த ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்குறப்போ புரிஞ்சுக்கிறேன். பட் ஓவரால் இதுதான் டே 4 மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்குது. சீக்கிரமாக இது எல்லாமே முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்களோ, யார் யார் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதில் இந்தியாவுக்கு என்ன பங்களிப்பு இருக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி நிறைய பேர் கேட்குறத பார்க்க முடியுது. பட் அது எல்லாமே மோஸ்ட்டாக இன்ஸ்டாகிராமில் ஆர் ட்விட்டரில் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் தான் கேட்குறாங்க. பட் யூடியூப்ல இது உண்மையிலே தேவைப்படுதா? இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபெக்டட் இன் திஸ் மொத்த சிச்சுவேஷன். நம்மளுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்தியா எப்படி இந்த சிச்சுவேஷனில் அஃபெக்ட் ஆகும்னு. அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக நம்ம நாளைக்கு அதை பற்றி பேசணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவோம். ஒரு டே 5 இஷ்யூஸ் மட்டும் கவர் பண்ணலாம். நேற்றுக்கு நிறைய பேர் வந்து இந்த அலி காமினே அவங்க எப்படி இறந்தாங்கிறத கேட்டதுனால தான் இன்னைக்கு நம்மளால இந்த கண்டென்ட்டை கவர் பண்ண முடிஞ்சு. ஸோ நாளைக்கு வந்து அந்த இந்தியான்னு ஒரு கமெண்ட் பண்ணீங்கன்னா இந்தியாவுக்கு இதில் என்ன ஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் நாளைக்கு பேசுகிற வீடியோவை பார்க்க முடியும். அவர் இந்த போர் முடிகிற வரைக்குமே இதை நம்ம சீரியஸாக ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அந்த எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு வந்து சேரும். I'll see you tomorrow. Love you all. Take care. May peace prevail.